திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவது அரஹது சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வம்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், மரணம். உலகில் வாழுகின்ற மனிதர்களுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது. புத்தஜன மனிதனின் வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கியதாக இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நானும் மரணிக்கணும், வயசு போயிட்டு அப்படிலாட்டி ஏதாவது ஒரு விபத்தில் அப்படிலாட்டி ஒரு நோய் வாய்ப்பட்டு ஏதோ ஒரு வகையில் நான் மரணிக்க வேண்டியிருக்கிறது, நான் மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இப்படியாக வாழும் மனிதன் இந்த மரண பயத்தில் தான் வாழ்கிறார். எந்நேரமும் மரண பயம் என்பது இருக்குது. பாம்பை கண்டாலும் பயம், பல்லியை கண்டாலும் பயம், நாயை கண்டாலும் பயம், யானையை கண்டாலும் பயம். எதுக்காக இந்த பயம்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்தா, மரணம் என்று ஒன்று இருக்குது. அதன் காரணமாக பாம்பை கண்டாலும் அதற்கு பயப்படுறோம். ஏன் அது தீண்டிருச்சு சொன்னால் அதனோட நான் மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கு, மரணிக்கணும். யானையை கண்டாலும் பயம். ஏன்னா என்னை அடிக்கிருச்சுன்னு சொன்னால் நான் மரணத்தை சந்திக்க வேணும், நான் மரணிக்க வேண்டும். அதனால் பயம். எல்லாத்துக்குமே இந்த பயம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்குது. பிறந்த மனிதன், பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த மரண பயம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இப்படியாகத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரணத்தை நோக்கிய பயணம், மரணத்தை தழுவிய பயணம், மரணத்தை எதிர்நோக்கி வாழும் பயணம் இந்த வாழ்க்கை பயணம். இதுதான் வாழ்க்கை பயணம். எந்நேரமும் மரணம் என்பது வரலாம். அது இரவைக்கு நித்திரைக்கு சென்று காலையில் எழ முடியாத அளவுக்கும் மரணம், நித்திரையினூடாகவும் மரணம் வரும். அப்படியும் மறைத்தவர்கள் இருக்கிறாங்க. இரவைக்கு நித்திரைக்கு போகிறாங்க, காலையில் எழும்ப மாட்டேன்றாங்க, அப்படியே உயிர் பிரியுது, மரணிக்கிறாங்க. அப்போது எப்போ, எந்த நேரம், எப்படி இந்த மரணம் வரும் அப்படின்றத யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை. அப்போ அதற்கு எல்லாரும் முகம் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் தான் மரணத்தை கண்டு பயப்படுறாங்க. யாருமே மரணத்துக்கு விருப்பம் இல்லை, மரணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாமே வாழணும், எனக்கு இன்னும் டாக்கெட் இருக்குது, எனக்கு இன்னும் செய்து கொள்ள வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பயணிக்கிறாங்க, ஓடுறாங்க. இன்னும் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் படிக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் திருமணம் முடிக்கலை, இன்னும் குழந்தைகளை பெற்றுக்கலை, இன்னும் வேலைகள் அதிகமாக இருக்குது, இன்னும் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது, இன்னும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த நோக்கங்களில் அதன் பின் ஓடும் மனிதர்கள் தான் உலகில் வாழுகிறாங்க. எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க. இதற்கு இடையில தான் மரணம் வந்துடுது. எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாருமே ஒரு நோக்கத்தில் தான் வாழ்கிறாங்க. அதுக்கு இடையில தான் மரணம் வந்து சேர்ந்துடுது. அப்போது மரணத்தை தழுவி அவர் உயிர் பிரிந்து
போகிறார். அப்போ மரணம் வராட்டி இந்த உலகில் வாழ்வதற்கு இடமும் இல்லாமல் போயிடும். மனிதர்கள் வாழ்வதற்கு இடம் இல்லாமல் போயிடும், மரணம் என்பது இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னோம். அப்போது பிறந்த ஒரு மனிதன் மரணிக்கிறார் என்றால் அப்போது சுபாவ தர்மம், அது யாராலும் நிறுத்த முடியாது. அதை யாராலும் அதை விட்டு ஒதுங்கி வாழ முடியாது. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், மரணத்தை வெல்ல முடியும் என்று. மரணத்தை வெல்ல முடியும். பிறந்த ஒருவர் இருந்தால்தான் அவருக்கு மரணமும் இருக்குது. பிறந்த ஒருவர் இல்லைன்னு சொன்னால் அவருக்கு மரணமும் கிடையாது. இப்போ இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியமாகும்? இதுதான் கேள்வி. மரணத்தை எப்படி வெல்வது? மரணத்திலிருந்து நாங்கள் எப்படி விடை பெறுவது? மரணத்திலிருந்து விடை பெற நாங்கள் உண்மையை புரிந்து கொள்ளணும். பகவான் புத்தர் அவர்களும் மரணத்தை வென்றார், மரணத்திலிருந்து விடுதலை பெற்றார். அதற்குத்தான் உண்மையை தேடினார், சத்தியத்தை தேடினார். ராஜ மாளிகையில் இருக்கும்போது சித்தார்த்தர் அவர்கள் ராஜ மாளிகையில் இருந்து வெளியேற முன்னல்ல, வெளியேறுவதற்கு முதல்ல வயோதிபம் சென்றவர், நோய்வாய்ப்பட்டவர், மரணித்த உடல், அதே மாதிரி சத்தியத்தை தேடும் காவி உடைகளை அணிந்தவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் கண்டு எனக்கும் வயசு போகுமா, எனக்கும் நோய்வாய்ப்படுவேனா, நானும் நோய்வாய்ப்படுவேனா, நானும் மரணிப்பேனா அப்படின்ற கேள்வி வருது சித்தார்த்தர் அவருக்கு. ஆமாம், மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரும், நோய்வாய்ப்படுறது என்பது எல்லாத்துக்கும் உரித்தானது, வயது போகிறதும் எல்லாத்துக்குமே உரித்தானது. அப்போ இன்பம் இருக்குதா? நோய்வாய்ப்படுறது இன்பம் இல்லை, வயசு போகிறது இன்பம் இல்லை, மரணிப்பது இன்பம் இல்லை. அப்போ இது துன்பம். நோய்வாய்ப்படுறது, வயசு போகிறது, மரணிப்பது துன்பம். அப்போ துன்பத்திலிருந்து மீள, இதிலேருந்து விடுதலை பெற என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தா, சத்தியத்தை தேடணும். சத்தியத்தை தேடியவர்களும் இருந்தாங்க அந்த காலத்திலும். ஆவி உடையை அணிந்து கொண்டு சத்தியத்தை தேடினார்கள். இதை போல் நானும் சத்தியத்தை தேட வேண்டும், சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சித்தார்த்தர் மாளிகையிலிருந்து வெளியேறி காட்டுக்கு போயிட்டு பல குருமார்களை சந்தித்து அவர்களிடம் பயிற்சி மேற்கொண்டு பல தியான முறைகளை கையாண்டு பார்க்கிறார். எதிலும் மரணத்தை வெல்லும் வழி இல்லை, அது துன்பத்தில் மீளும் வழி இல்லை, அது நிர்வாணம் அடையும் வழி இல்லை, அது நிரந்தரமான வழியும் இல்லை. அது எல்லாமே தற்காலிகமானது, எல்லாமே கொஞ்ச காலத்துக்கான ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதில் உண்மையான விடுதலை என்பது இல்லை என்பதை பல வருஷமாக கையாண்ட தியான முறைகளிலிருந்து இது உண்மை இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு தான் அங்கிருந்து புறப்படுகிறார். தனியாக சென்று காட்டுக்குள் இந்த படித்த சமுபாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி விமர்சிக்கிறார், விதர்சனா பண்ணுறார். அப்போ இந்த விதர்சனா பண்ணி தான் சத்தியத்தை சித்தார்த்தர் அவர்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்கிறார். இப்போ எல்லாருமே மனதின் எண்ணங்களில் தான் வாழ்கிறாங்க. ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் நல்லா படித்து பெரிய ஆளாகணும், நிறைய சம்பாரித்து ஒரு பங்களா கட்டணும், ஒரு வாகனம் எடுக்கணும், வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல திருமணம் ஒன்று முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட், ஒரு நோக்கம். இப்போ இந்த நோக்கங்களில் தான் இந்த மனிதர்கள் எல்லாமே வாழ்கிறாங்க. ஏதோ ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் பின் ஓடுறாங்க.
அப்போ இது மனதின் பின் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ மனம் சொல்வதன் பின் தான் எல்லாமே ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அது மனம் சொல்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது இப்படியாக வாழும் மனிதன் தான் அந்த துன்பத்தில் வாழ்கிறார். மனதுக்கு அடிமையாகி வாழ்கிறார். மனம் சொல்வதையே செய்கிறார். அப்போ அது மனதுக்கு அடிமையாகி போகும் மனிதன் மாயிலிருந்து விடுதலை பெற முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் மனம் உருவான விதம். எல்லாருமே மனதுக்குத்தானே அடிமையாகி இருக்கிறாங்க. அந்த மனதுக்கு அடிமையாகி இருக்கும் நான் மனதின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு. அப்போது அதை நிறுத்த முடியும். இது நிறுத்தப்படும் மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொண்டாதான். அப்போ அதுக்குத்தான் இந்த ஏத்தும் படித்த சம்பூதா ஏத்து பங்கா நிருஜதி என்கிற இந்த சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்து போதனை செய்கிறார்கள். காரணத்தின் பலனாக வந்தது தான் எல்லாமே. காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டதன் பிறகு அந்த பலன் என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்த சத்திய தர்மம். காரணத்தின் விளைவாக காரணம்தான் உற்பத்தி நிலையங்கள். இந்த 5 சென்சர்கள், இந்த 5 புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். அப்போ இதன் விளைவாக வந்தது தான் இந்த மனம். இப்போ கண்களுக்கு தெரிகிறது, காதுக்கு கேட்கிறது, மூக்கால் வாசனை அல்லது துர்நாற்றத்தை உணர்கிறோம், நாக்கால் சுவையை உணர்கிறோம், உடலால் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த ஸ்பரிசங்களை உணர்கிறோம். அப்போ இதன் விளைவாகத்தான் மனம் என்ற ஆன்மா உருவாகுகிறது. பிறந்தபோது தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கு மனம் ஒன்று இருக்கலை. அப்போ அங்கே எண்ணங்கள் கிடையாது. அப்போ இந்த நிலைக்கு சென்று தான் பார்க்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். எங்கே மனம் உருவானிச்சு, எப்படி மனம் உருவானிச்சு, எது ஆரம்பம் அப்படின்னு தேடி பார்க்குறார். பார்த்தா அப்போ மனம் என்பது பிறந்த குழந்தைக்கு மனம் ஒன்று இருக்கலை. தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கு மனம் ஒன்று இருக்கலை. அங்கே பிரபாஸ்பரமான தூய்மையான மனநிலை. அங்கே ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே அப்போ சாசவ பலம் இருந்தது. சாசவ பலம்தான் கம்மை போல இழுத்து பிடித்து கொள்ளும் தன்மை, ஒட்டிக்கொள்ளும் தன்மை. அந்த மனம் இல்லாத நிலையில் அங்கே கண்ணால் பார்ப்பது வெளியில் இருக்கிறது என்ற அந்த உணர்வை கொடுத்தது. அப்போ அந்த உணர்வில் தான் குழந்தை இருந்தது. அப்போ இது அங்கே ஒரு உணர்வு இருக்குது. அதுதான் இந்த சாசவ பலம். அந்த உணர்வில் தான் குழந்தை இருந்தது. அங்கே மனம் ஒன்று இருக்கலை. அப்போது கண்ணால் பார்த்து காதால் கேட்கிறது, கண்ணும் காதும் இணைகிறது. அப்போது இவையோடு மூக்கு, நாக்கு, உடல், இந்த 5 சென்சர்களும் இணைகிறது. அப்போ இந்த இணைதலினூடாகத்தான் மனம் ஒன்று அங்கே பிறக்கிறது. மனம் ஒன்று அங்கே இப்படித்தான் பிறக்கிறது. கண்களுக்கு தெரிந்த வர்ணம் அல்லது வடிவம், அப்படி இல்லாட்டி உருவம், காதுக்கு கேட்கும் சத்தம், அப்படி இல்லாட்டி பெயர். இந்த பெயரும் உருவமும் இணைகிறது, டச் ஆகுது. டச்சிங்னால் ஒரு பவர் உருவாகுது. டச் ஆனதுனால ஒரு பவர். அந்த பவர் தான் அப்போது மனம் என்ற இந்த ஆன்மா தான். இந்த சக்காய துஷ்டி வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி. அது வரைக்கும் வெளியில் அந்த குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை. இப்போ கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது. அப்போ அம்மா அதுக்கு முதல்ல இருக்கலை. இந்த பவரால் தான் அங்கேயே அம்மா பிறந்தார். கண்ணும் காதும் இணைந்த பவர்னால தான் அம்மா பிறந்தார். அதுதான் அதுக்கு பெயர் தான் பவர். அதுதான் அம்மா. வெளியில் அம்மா இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு பிறக்கிறது அங்கே. இதுதான் ஆன்மா என்ற உணர்வு. அது வரைக்கும் அம்மா ஒன்று அங்கே இருக்கலை. அப்போ அங்கே ஆன்மா என்ற உணர்வு ஒன்று அங்கே பிறக்கலை.
அப்போ தொட்டியிலிருந்து குழந்தை மொண்டிசோரிக்கு போகும்போது அங்கே மொண்டிசோரியில் கொடுக்குறாங்க, இது மாம்பழம், இது வாழைப்பழம், இது ஆப்பிள் பழம், இது தோடம்பழம். கொடுப்பது எல்லாமே வெறும் சத்தம், காதுக்கு கேட்பது எல்லாமே வெறும் சத்தம். ஆனால் அங்கே ஒரு வர்ணத்தையும் ஒரு வடிவத்தையும் கண்களுக்கு காட்டுறாங்க. கண்களுக்கு காட்டி காதுகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இது இரண்டும் இணையும் போது அது வெளியில் இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது என்று அந்த குழந்தைக்கு உணர்வு பெறுகிறது. இப்படித்தான் உலகம் உருவானுச்சு. அப்போ உலகம் மாமரம், வாழைமரம், தென்னை மரம், பலாமரம், சூரியன், சந்திரன், ஆகாயம், அம்மா, அப்பா, வீடு, வாசல், இது எல்லாமே. இன்றைக்கி பார்ப்பதெல்லாம் வெளியில் இருக்கிறது, கேட்பதெல்லாம் வெளியில் இருக்கிறது. மூக்கு, நாக்கு, உடல் இவைகளால் உள்நுழைந்தது எல்லாம் வெளியில் இருக்கிறது என்ற அந்த உலகம் இப்படித்தான் உருவானது. இந்த பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும் நல்லா. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள். இந்த விதர்சனா பண்ணி இதன் மூலியமாக தான் சத்தியத்தை கண்டுபிடிக்கிறார். இது உருவானது. ஏத்தும் படித்த சம்பூதா ஏத்து பங்கா நிருஜ்யத்து. காரணத்தின் விளைவாக வந்தது, காரணத்தின் பலனாக வந்தது தான் அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, பணம், சூரியன், சந்திரன், எல்லாமே எல்லாமே இப்படி தான் வந்துச்சு. இப்போ இதுவே ஒரு இங்கிலீஷ்காரருக்கு அது கொடுக்கும் சத்தம் வேறு. இங்கிலீஷ் மொழியால் கொடுக்கும் சத்தம் என்பது வேறு, சிங்கள மொழியால் கொடுக்கும் சத்தம் என்பதும் வேறு, ஜப்பான் மொழியால் கொடுக்கும் சத்தமும் வேறு. அப்போ அந்தந்த பாஷையில் கொடுக்கும் சத்தம் என்பது வேறு என்றாலும் அங்கே ஒரு உருவமும் கலந்து தான் இருக்கிறது. பெயரும் உருவமும் கலந்தது தான் உலகம். அப்போ அதோடு மூக்கு, நாக்கு, உடல் என்ற வாசனை, சுவை, குளிரோஷ்ணம் இவை எல்லாமே கலந்து தான் உலகம் உருவானுச்சு. அப்போ இந்த உலகத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி வாழ்கிறோம். அப்போ அப்படியான ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன். அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது. அப்போ அதை பார்க்கிற நானும் இருக்கிறேன். அப்போது இந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளும் போது அப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தா, நான் என்பது தான் அந்த எண்ணம். பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்பது இந்த உடலில் அல்ல. ஆன்மா என்பது இந்த உடலில் ஒன்று கிடையாது, உடலில் உறுப்பு ஒன்று அல்ல. நான் என்பது இந்த உடலில் இல்லை, ஆன்மா என்பதும் உடலில் இல்லை என்றால் அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நான் யார்? நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த எடுத்துக்கொண்ட கண்ணும் காதும் இணைந்த போது அது வெளியில் இருக்கிறதுன்னு ஒரு பவர் உருவானுச்சு. அந்த பவர் தான் நான். அப்போ அந்த இருக்கிறது என்ற அந்த உணர்வுக்கு பெயர் தான் நான், அந்த பவருக்கு பெயர் தான் நான். அப்போ அது வெளியில் இருக்கிறது என்ற பிடித்து கொண்ட போது அந்த சக்காய துஷ்டி என்கிற அந்த ஆத்ம துஷ்டி உருவானது. வெளியில் இருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு பவர், அதுக்கு ஒரு பெருமதி, மதிப்பு உருவானுச்சு. இப்போ பெரிய ஆளுக்கு பெரிய மனிதருக்கு தங்கத்தின் மீது ஒரு மதிப்பு, பெருமதி இருக்குது. அதே தொட்டியில் உள்ள குழந்தைக்கு பெருமதி, மதிப்பு இருக்குதா தங்கத்தின் மீது? இல்லை. காரணம் என்னென்னா, தங்கம் சொன்னால் என்னென்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனால் பெரிய மனிதனுக்கு அதுக்கு உள்ள பெருமதி, மதிப்பு அதிகம். காரணம் என்னன்னு சொன்னால், அது உண்மையாக இருக்குது, அது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எடுத்துக்கொண்டது, அந்த பிடித்து கொண்ட பிடிப்பில் இருக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு பெருமதி, மதிப்பு இருக்குது. அப்போ இது இவ்வளவு பெருமதி, இது இவ்வளவு மதிக்கக்கூடிய, மதிப்பு தக்கது அப்படின்னு சொல்லி அந்த பெருமதி, மதிப்பை கொடுத்து அதன் மீது ஒரு பற்று வைத்திருக்கிறார் அவர். ஆனால் குழந்தைக்கு அதன் மீது பற்றும் கிடையாது, அதன் மீது
விருப்பமும் இல்லை. காரணம் என்ன, அங்கே தங்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது வெறும் வர்ணம் மட்டும்தான். கண்களுக்கு தெரிந்த ஒரு வர்ணம். தொட்டியில் இருக்கிற குழந்தைக்கு காதுக்கு கேட்குற ஒரு சத்தம் மட்டும்தான். ஆனால் அந்த உணர்வால் பிறந்து, அந்த பவரால் பிறந்து அது ஜென்ரேட் ஆகுது. அது இன்னும் வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேட்டின் காரணமாக அது இன்னும் அதிர்வு பெற்று அதுக்கு ஒரு பலத்தை சேர்க்குது. பலம் மூலியமாக பலம் சேர்க்குது. அதாவது ஒரு பத்தியை பற்ற வைத்து நாங்கள் சுற்றினா ஒரு வட்ட வடிவம் தெரியும். வட்ட வடிவம் ஒன்று அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது நிஜம் இல்லை, அது மாயை. நாங்கள் சுற்றியதன் காரணமாக ஒரு வட்ட வடிவம் அங்கே உருவாகுது. அப்போ அந்த வேகத்தின் காரணமாக, அந்த சுற்றியதன் காரணமாக, வேகத்தின் காரணமாக அங்கே உருவானது தான் தெரிகிறதே தவிர அப்படி ஒன்று இருக்குதா, அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அப்போது இதே போல தான் அது வேகமாக இந்த பவர் ஜென்ரேட் ஆகும்போது, இந்த வைப்ரேட் ஆகும்போது அது இருக்கிறது என்ற அந்த இருக்கிறது என்ற துஷ்டியை கொடுக்குது. அந்த பவர் அதுக்குள்ளே ஜென்ரேட் ஆகும்போது இருக்கிறது என்பதை உருவாக்கி காட்டுது. அப்போ அது இருக்கிறது என்ற பொழுது அதுக்கு ஒரு பெருமதி மதிப்பும் உருவாகுது. அந்த பெருமதி மதிப்பும் தான் தங்கத்துக்கு பெருமதி வந்துச்சு பெரியாளானதன் பிறகு. சின்ன குழந்தைக்கு அதன் மீது மதிப்பு இல்லை, அது மீது பற்று கிடையாது. ஆனால் பெரியாளாகும் போது அதுக்கு ஒரு மதிப்பு, பெருமதி, பற்று வருது. அப்போ இது எல்லாமே எப்படி உருவாச்சு சொல்லி பார்த்தா, இது வேகமாக சுழல்வதன் காரணமாக, அந்த சுழற்சியின் காரணமாக அது இருக்கிறது அந்த பிடிப்புக்குள் அதுக்கு ஒரு பெருமதி மதிப்பும் வந்தது. அப்போ இதுதான் ராக தேச மோக, ஆசை கோபம் மாயை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதுக்கு நாங்கள் ஒரு பெருமதி மதிப்பு கொடுக்குறோம். அதன் மீது விருப்பப்படுறோம், அதன் மீது வெறுப்பு கொள்கிறோம். மாயையான உலகத்தை நாங்கள் உண்மை என நம்பி வாழ்கிறோம். இதுதான் மனிதனின் வாழ்க்கை. அப்போ இது உண்மையானது கிடையாது. இது எல்லாமே இந்த உருவானதன் காரணமாகத்தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். நிஜமாக இருப்பது கிடையாது. அப்போ இதை நாங்கள் நல்லா சுத்தப்படுத்தி பார்த்தா தான், நல்லா கிளியர் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு இந்த கதை உண்மையாக புரியும். அப்போ இதை பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல. இது எங்கேயும் இருப்பது கிடையாது. ஏத்தும் படித்த சம்பூத்தா ஏத்து பங்கா நிரோஜத்தி, காரணத்தின் விளைவாக வந்தது. காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டதன் பிறகு பலன் என்பதற்கு பெருமதி இல்லாமல் போகும். பலன் என்ற ஆத்மா என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள்வோம். துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு வழக்கம் போல் எல்லாம் தெரியும், வழக்கம் போல் எல்லாம் கேட்கும், வழக்கம் போல் எல்லாமே இயங்கும். ஆனால் அதுக்கு அந்த பெருமதியும் மதிப்பும் தான் அழிஞ்சு போகும். அதுதான் இந்த ராக தேச மோகம், இந்த ஆசை கோபம் மாயை என்பது தனியப்படும். அது தணிந்து போக போக அதன் மீது உள்ள அந்த ஈகோ அழிஞ்சு போகுது. இப்போ ஈகோ அழிய என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இந்த ராகதேச மோகன், இந்த ஆசை கோபம் மாயை, இந்த தீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகுது. நாங்கள் எல்லாருமே தீயில் தான் வெந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் எல்லாமே தீயில் வெந்து கொண்டிருக்கிறாங்க. பெருமதி மதிப்பும் இருக்கும் போது அதுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதுக்கு ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் ஆசை என்ற தீயில் தான் வெந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த உண்மையை உணர்வதன் காரணமாக அந்த தீ தான் இங்கே அழிஞ்சு போகுது. பெருமதி மதிப்பும் அழியுது. அதன் காரணம் அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்குது. தீ அழிஞ்சதன் பிறகு வழக்கம் போல் பார்க்குறோம், வழக்கம் போல் கேட்குறோம், வழக்கம் போல் எல்லாமே இருக்குது. அதில் மாற்றம் இல்லை, எல்லாமே வழக்கம் போலவே நடக்குது. ஆனால் அங்கே அந்த தீ அழிய அதன் மீது அந்த பற்று குறையுது. பற்று குறைஞ்சு போகுது. அதுக்குள்ள பெருமதி குறைஞ்சு போகுது. அதுக்கு பிறகு அப்போ அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான் என்ற நிலையை அவர் அடைகிறார். அங்கே தான் இருக்கிற விஷயம், அங்கே தான் ரகசியம் இருக்குது. அப்போது சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அப்போ இதுதான் எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம், என்னில் நான் விடுதலை பெற்ற சுபாவம் இதுதான். அப்போ
உலகில் வாழுகின்ற மனிதர்கள் அத்தனை பேரும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் இவருக்கு மரணம் என்பது இருக்கிறதா? இவருக்கு மரணம் என்பது கிடையாது. காரணம் என்னென்னா, பிறந்த ஒருவர் இங்கே இல்லை. அவர் உண்மையை உணர்ந்ததன் பிறகு பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீள்கிறார். பவ என்ற பயணத்திலிருந்து மீள்கிறார். பிறந்தது நானா? இல்லை. அது அறியாமையின் காரணமாக நாங்கள் இல்லாததை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருந்தோம். அந்த துஷ்டியில் தான் நான் இருந்தேன். ஆன்மா என்ற துஷ்டி, இந்த சக்காய துஷ்டிக்குள் தான் நான் இருந்தேன். அப்போ இந்த உண்மையை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அந்த துஷ்டி இங்கே அழிஞ்சு போகுது. ஆன்மா என்ற துஷ்டி, சக்காய துஷ்டி அழிஞ்சு போனதன் பிறகு நான் இல்லாமல் செயல்பாடு நடக்குது. நான் இல்லாமல் சென்சர் சிஸ்டம் ஓடுது. அப்போது நான் இல்லை. இங்கே இந்த உடலில் நான் இல்லை என்பதை நாங்கள் முதல்லையே பார்த்துட்டோம். இந்த உடலில் 32 உறுப்புகள் இருக்குது. இந்த 32 உறுப்புகள்லேயும் நான், எனது, என்னுடைய ஆன்மான்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்று இந்த உடலில் இல்லை. அப்போ அதை எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். அதுக்கு ஒரு பவர் ஜென்ரேட் ஆகுனுச்சு. பவர் ஒன்று உருவாகி அது ஜென்ரேட் ஆகுனுச்சு, வைப்ரேட் ஆகுனதுனால அதன் காரணமாக ஒரு பெருமதி மதிப்பு உருவானுச்சு. அந்த பெருமதி மதிப்பு தான் அப்போ நான். அங்கே ஆசை, கோபம், மாயை என்பது இருந்துச்சு. இதுதான் ஆஸ்ரவ கெலஸ். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அது அனாஸ்ரவ என்ற நிலைக்கு வருகிறது. அதாவது இப்போ சாசவ பலம் என்பது பிறந்த பிஞ்சு குழந்தையின் மனதில் இருந்துச்சு. அங்கே பிடித்து கொள்ளும் தன்மை, காந்தத்தை போல ஒட்டி கொள்ளும் தன்மை. அப்போ சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம் இவைகள் அனைத்தும் சேர்ந்து இந்த உற்பத்தி நிலையங்களால் இணைந்த போது அங்கே வெளியில் இருக்கிறதுன்றத பவர், அந்த சாசவ பலத்தின் காரணமாக இது ஒட்டி கொண்டதன் காரணமாக வெளியில் இருக்கிறது என்ற ஒரு துஷ்டி உருவானுச்சு. அதுதான் சக்காய துஷ்டி என்கிற இந்த ஆத்ம துஷ்டி. அங்கே சாசவ பலம்தான் ஆஸ்ரவ கெலஸ் என்ற சுபாவத்தை அடைகிறது. சாசவ பலம் ஆஸ்ரவ என்ற நிலைக்கு வருகிறது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆஸ்ரவையானது ஆஸ்ரவ தர்மம் அனாஸ்ரவ என்ற நிலைக்கு வருகிறது. அதாவது சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அது கரையத் தொடங்குகிறது. அப்போது இது கரைந்து கடைசியில் சீனாஸ்ரவ என்ற நிலையில் அவர் சத்தியத்தை புரிந்து புத்த சுபாவம் அடைவார் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அவர் ஏதும் பட்டிச்ச சம்பூத்தா ஏத்து பங்கா நிரோஜத்தி. காரணத்தின் விளைவாகத்தான் நாங்கள் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அது உண்மை கிடையாது. காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டதன் பிறகு அங்கே பலன் என்பதற்கு மதிப்பு இல்லை. பலன் என்பதில் வேல்யூ ஒன்று கிடையாமல் போகுது. அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போகுது. மதிப்பும் பெருமதியும் அழிஞ்சு போக இந்த ராகதேச மோகன அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகுது. அழிந்து போகும் நிலைக்கு பெயர் தான் இந்த அனாஸ்ரவ, சீனாஸ்ரவ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் இந்த புப்பே நிவாசானுசத்தி ஞானம், சூத்துப்பபாத்த ஞானம், ஆசவக்கியா ஞானம், இந்த திரிவித்யா என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறுகிறார்கள். முதலில் சத்தியத்தை புரிந்து கொள்ள அந்த விதர்சனா ஞானம் ஒரு மனிதனுக்கு தேவை. விதர்சன ஞானத்தினூடாக அவர் இந்த புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்ற அந்த பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கிறார். அப்போ அங்கே ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த சாசவ பலத்தின் காரணமாக இந்த ஆஸ்ரவ தர்மம் இங்கே உருவாகுது. அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் இணைதலின் காரணமாக வெளியில் இருக்கிறது என்ற இந்த உணர்வு அங்கே பிறக்கிறது. அந்த உணர்வு, அந்த பலம் பொருந்துகிறது, பவர் உருவாகுது. அந்த பவருக்கு பேர் தான் ஆஸ்ரவ கெலஸ். ராகதேச மோகன்ற அங்கே ஆஸ்ரவம் இருந்தாலும் அங்கே கெலஸ் உருவாகலை. கெலஸ் தர்மம் தான் பெரியாளாக வரும்போது தங்கத்துக்கு பெருமதி வந்துச்சு. தொட்டியில் இருக்கும்போது அது குழந்தைக்கு பெருமதி ஒன்று இருக்கலை. ஆனால் பெரியாளாக வரும்போது அது பெருமதியை கொடுக்குது, மதிப்பை கொடுக்குது. அதுக்கு ஒரு தீ இருக்கிறது. அப்போ அதை உபாதானிக்கு கொண்டிருக்கிறார்.
அப்போது அப்போ அது அந்த உபாதானையிலிருந்து மீளும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீளும் போது அவருக்கு சாசவ பலம் அழியப்படுகிற குறைய தொடங்குகிறது. ஆசிரவையானது அனாசிரவ என்ற நிலைக்கு சீனாசிரவ என்ற நிலைக்கு அவர் பயணிக்கிறார். இதுதான் அவருடைய பயணம். இதுதான் இந்த படிசோத்தை என்ற வழி. அனுசோத்தை என்பது மனதின் பின் போவது, மன எண்ணங்களின் பின் போவது தான் அனுசோத்தை. இந்த உணர்வின் பின், இந்த ஞானத்தின் வழியாக போவதற்கு பெயர் தான் படிசோத்தை. அப்போ இது அவர் உணர்வுக்குத்தான் எல்லாமே அகப்படுது. அவர் உணர்கிறார் சத்தியத்தை. உணர்தலின் காரணமாக அந்த உணர்வு பக்கம் திரும்பி அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும் போது அப்போது புப்பே நிவாசானுசத்தி ஞானம், சுத்துப்பபாத ஞானம், ஆசவக்கியா ஞானம் என்ற இந்த ஆசிரவ கிளஸ் என்ற இந்த ராகதேச மோக இந்த தீ கொஞ்சம் கொஞ்சம் அழிந்து போகும் நிலையை அவர் உணர்கிறார். அதற்கு பெயர் தான் ஆசவக்கியா ஞானம். சுதூபபாத ஞானம் என்பது இந்த நேரத்திலும் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. எல்லா நேரங்களும் எண்ணங்கள் தான் வருது போகுது. வெளியில் உண்மை இல்லை என்றால் அப்போ எண்ணத்தில் உண்மை இருக்குதா? எண்ணத்திலும் உண்மை இல்லை. அப்போ இந்த நேரத்தில் வரும் எண்ணத்தை எடுத்து பார்த்தா மாமரம் என்று சொன்னால், மாமரம் என்பது சத்தம் வர்ணமும் இணைந்தது. அது வெளியில் இல்லை. அப்போ மனதில் இருக்குதா? மனதிலும் இல்லை. அது ஒரு சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். அது ஒரு செயல்பாடு மட்டும்தான். கண்ணும் காதும் இணைந்து அது ஓடுது. திரைப்படம் போல் அது ஓடிக்கொண்டிருக்குது. சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்க, நடிகைகள் இருக்காங்க, காமெடி, லவ், சண்டை, பாடல்கள், இசை எல்லாமே சினிமாவில் இருக்குது. தியேட்டரில் போய் பார்த்தா அப்போ படத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும். இதே போல் கண்ணால் உருவாகி, காதால் உருவாகி, மூக்கு நாக்கு உடல் என்ற 5 சென்சர்களால் உருவாகி இந்த மனம் என்ற திரை ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ இதில் உண்மை இருக்குதா? இல்லை, இதில் உண்மை இல்லை. அப்போ இதை பார்க்கும்போது இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை, இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாண்டு அந்த எண்ணத்திலிருந்தும் அவர் மீள்வாராக இருந்தால் இதற்கு பெயர் தான் சுத்துப்பபாத ஞானம். அப்போது புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்பது மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்யும் ஞானம். இப்போ இந்த நேரத்திலும் உண்மை இல்லை, வரும் எண்ணத்தில் இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை கையாளும் போது அந்த அங்கே ஒரு உணர்வு பிறக்கிற. அதுக்கு பேர் சுத்துப்பபாத ஞானம். அப்போ இது எல்லாமே அகப்படுறது இந்த ஆசவக்கியா ஞானத்துக்கு. அதாவது ஆசிரவ கிளேஸ், ஆசிரவையானது கிளேஸானது. அந்த ஆசிரவ கிளேஸ் என்ற அந்த பற்று அழிந்து போகிறது. அந்த தீ கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு போவது, அதை உணர்வதற்கு பெயர் தான் ஆசவக்கியா ஞானம். அப்போ இது எல்லாமே இந்த திரிவித்யா இல்லாமல் ஒருவருக்கு நிர்வாணம் அடைய முடியாது என்ற வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். இதன் காரணமாகத்தான் திரிவித்யா தான் இவருடைய பயணத்தை மேற்கொண்டு இவரை அனுசோத்திலிருந்து படிசோத்தைக்கு கொண்டு செல்லுகிறது. அப்போ இந்த வழியில் பயணிக்கும் இவருக்கு எங்கேயாவது ஏதாவது இருக்குதா? ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே எண்ணங்கள். எண்ணங்களிலும் உண்மை இல்லை. அப்போ இந்த சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து மனதில் எண்ணங்களிலிருந்து மீளும் போது அவர் இந்த அனாசிரவ என்ற நிலைக்கு வருகிறார். ஆசிரவ தர்மத்திலிருந்து மீள்கிறார். அனாசிரவ என்ற இந்த சீனாசிரவ என்ற நிலையை அடைகிறார். அங்கே அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை என்ற உணர்வோடு அவர் இணைந்ததன் பிறகு மனதுக்கு வரும் எண்ணம் என்பது அந்த திரைப்படம் போல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு பெருமதி மதிப்பு கிடையாது. அப்போ இங்கே மரணத்தை நோக்கி போகும் ஒரு மனிதன் இருக்கிறாரா? இல்லை. மனதின் பின் போகும் மனிதன் தான் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இந்த மரணத்தை வென்றவருக்கு மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை. எண்ணங்கள் அதன்பாடு செயல்பாடு ஓடிக்கொண்டே இருக்கு. அதை நிறுத்தவோ தடுக்கவோ அதை மாற்றவோ முடியாது. அப்போ அதுக்கு பெருமதி மதிப்பும் இல்லைன்னு சொன்னால், அதுக்குள் நாங்கள் இறங்கி பிடித்து கொள்ளாமல் இருந்தோம் சொன்னால், அப்போது இந்த ஞானம் அதிகமாகுகிறது. ஞாயச அதிகமாய நிப்பானம் சச்சிக்கிரியா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இதைத்தான் ஞானம் அதிகரித்ததன் பிறகு அங்கே நிர்வாணத்தை அவர் கையாளுகிறார்.
அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கும் வேல்யூ கிடையாது, மதிப்பு கிடையாது, பெருமதி கிடையாது. அது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. அதன் செயல்பாடு அதுதான். அதை நிறுத்த முடியாது. அப்போ அங்கே மரணம் என்பது இருக்குதா? அவர் மரணத்தை வென்று விட்டார். மரணம் என்பது மனதின் மாயைக்குள் இருப்பவருக்குத்தான் இருக்கிறது. மாயிலிருந்து மீண்டவருக்கு, மனதின் பின் ஓடாதவருக்கு, மாயிலிருந்து மீண்டவருக்கு மரணம் எங்கே இருக்கிறது? மரணம் கிடையாது. மரணத்தை வெல்கிறார். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இதுதான் மாணிக்க ரத்தினம். இந்த உங்களுக்கு கிடைத்த மாணிக்க ரத்தினம் இந்த புத்தோத்பாத போதனைகளில் இந்த யுகத்திலும் இருக்கிறது. இது முதல் நிலை, நடுநிலை, இறுதி நிலை என்று மிகவும் தெளிவாகவும் பொருந்தக்கூடிய அளவுக்கும் எங்களுடைய குருநாதர் அவர்கள் இதை நன்றாக கையாண்டு, விமர்சித்து நன்றாக கையாண்டு நடைமுறை பக்கம் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அது இன்றைக்கு தமிழிலும் நீங்கள் கேட்குறீங்க சொன்னால் ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். இதை புரிந்து கொண்டீங்க சொன்னால் உங்களுக்கும் மரணத்தை வெல்ல முடியும். மரணத்திலிருந்து விடை பெற உங்களுக்கும் முடியும். அப்போது இதுதான் வழி, வேறு வழிகள் கிடையாது. இன்றைக்கி தியானம் பண்ணி சமத சமாதியில் மூழ்கி இருந்து கொண்டு மனதிலிருந்து மீண்ட சுபாவம் இதுதான் என்று சொல்லும் மனிதர்களும் இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அந்த காலத்திலும் அதை தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. புத்த காலத்திலும் அப்படியானவர்கள் இருந்தாங்க. அது உண்மையானது கிடையாது. அது போலியானது, தற்காலிகமானது, அது நிரந்தரம் இல்லாதது. அது சமத சமாதி. இது விதர்சனா சமாதி. பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த அனிமித்த சமாதி என்பது ஒரு நிமித்தத்துக்குள் இறங்கி கொண்ட சமாதி அல்ல. இது விதர்சனா சமாதி. அனிமித்த சுன்யத்த அப்ரணீத்த சேத விமுக்தி என்று கூறினார்கள். இதைத்தான் அனிமித்தம், ஒரு நிமித்தத்துக்குள் இறங்கி கொண்டு அல்ல இவர் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது என்ற எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலை. அது விதர்சனா சமாதி. இது அனிமித்த சமாதி. இப்போ இந்த அனிமித்த சமாதியில் அவர் நிர்வாணம் அடைகிறார். அது எந்த எண்ணமாக வந்தாலும் அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அது அவருக்கு உண்மையாகாது. அப்போ இதுதான் மனதிலிருந்து மீண்ட சுபாவம், மரணத்திலிருந்து மீண்ட சுபாவம், நிர்வாணம் அடைந்த சுபாவம். இதுதான் நிரந்தரமான இந்த உலகை வென்ற சுபாவம், மரணத்தை வென்ற சுபாவம். இதுக்கு மேலே சத்தியமன் எங்கேயுமே கிடையாது. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இதை பாருங்கள், உங்களுக்கும் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். இப்போ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த போதனைகள் அத்தனையும் உங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த போதனைகள் அனைத்தும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.